அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது பாரம்பரியமான சிறுதானிய அம்பலி எப்படி முறையாக செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். மேலும் இந்த அம்பலினா என்ன, இதை சர்க்கரை இருக்கிறவங்க எப்படி எடுத்துக்கலாம், அவர்கள் இதை சாப்பிடலாமா, அவர்களுக்கு உகந்த சிறுதானியம் எது, மேலும் எந்த சிறுதானியத்தில் செய்தால் இது ரொம்ப சிறப்பு அப்படின்ற எல்லா விவரத்தையுமே இதில் பார்க்க போகிறோம். வெயில் காலத்திற்கு உகந்த ஒரு காலை உணவு, அதாவது சம்மர் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு இதை சொல்லலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது இது சாமை மற்றும் திணை. நம்ம ஃபாக்ஸ்டெயில் மில்லட் சொல்லுவோம், சாமை நம்ம லிட்டில் மில்லட் சொல்லுவோம். இந்த திணை மற்றும் சாமையில் இந்த சிறுதானிய அம்பலி செய்கிறது மிக சிறப்பு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி திணை எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த சிறுதானியம் எடுத்தாலும், கம்பு, சோளம், ராகி, திணை, சாமை, குதிரைவாளி, இது போல் எந்த சிறுதானியம் எடுத்தாலும் ஏதாவது ஒரு கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளரோ ஒரு கப்போ எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு இந்த திணை அரிசி எடுத்துருக்கிறேன். எடுத்து ஒரு 3 தடவை நல்லா அலசிடுங்க. ஸோ இது போல் மேலே பாருங்கள், அந்த வெயிட் இல்லாத தானியங்கள் இருந்தால் மிதந்து வரும், அதை வடிகட்டிடலாம். பாரம்பரிய முறையிலேயே, அதனால் நான் மண் சட்டியிலே செய்கிறேங்க. இது போல் மண் சட்டி வச்சுருந்திங்கன்னா தாராளமாக அதிலேயே செய்யுங்க. அதோடைய சுவையும் மனமும் அதோடைய ஆரோக்கியத்தன்மையும் வேறு லெவல் தான். இப்போ நான் இந்த அலசி எடுத்த திணையை மண் சட்டியில் சேர்த்துடுறேன். ஒரு கப்பு திணைக்கு 10 பங்கு தண்ணீர் சேர்க்கணும். நீங்கள் எந்த கப்பில் இல்லை டம்ளரில் எடுத்தீங்கனாலும் அதே கப்பால் 10 பங்கு தண்ணீர் சேர்த்துருங்க. நான் இப்போ இதில் ஒரு கப்பு திணை எடுத்தேன், அதனால் 10 பங்கு தண்ணீர் சேர்த்துட்றேன். இப்போ கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துட்றேன், இதை சமைக்கும் போது மிச்ச பங்கு தண்ணீர் சேர்க்குறேன்னா அப்படி பண்ணக்கூடாது. 10 பங்கு தண்ணீரும் சேர்ந்து ஊறணும், அதே தண்ணீரில் தான் சமைக்கணும். அதுதான் முறை, அதுதான் முழு ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கும். ஸோ அம்பலி செய்கிறதோடைய முழு ஸ்டெப்பை உங்களுக்கு நான் இங்கே காமிச்சிருக்கேன். இதே போல் நீங்கள் செய்தால் தான் இதோடைய முழு ஆரோக்கியத்தன்மை நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். நான் மதியானம் இதை ஊற வச்சேன், இரவு இதை சமைக்க போகிறேன். இதுதான் கரெக்டாக இருக்குங்க நம்ம செய்கிறதுக்கு. மதியானம் ஊற வச்சுருங்க, இரவு சமைச்சிருங்க. நான் ஒரு 12 மணி போல் ஊற வச்சேன். இப்போ இரவு 8:30 மணி ஆச்சு. நான் இப்போ எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இந்த அம்பலி சமைக்கும்போது நாம் உப்பு, சீரகம், மிளகு இது போல் வேறு எதுவும் இதில் சேர்க்கலாமான்னா கண்டிப்பாக சேர்க்கக்கூடாதுங்க. மறுநாள் சேர்த்து புளிக்க வைக்கக்கூடிய உணவில் மிளகு, சீரகம், உப்பு இது சேர்க்காமல் சமைக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. நல்லா குழைவாக வெந்து வரணும். ஒரு 15 நிமிஷம் கழித்து நாம் எடுத்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்ல அந்த குழைவு தன்மை தெரியும். ஆனாலும் நம்ம கையில் எடுத்து லைட்டாக அப்படி மசித்தாலே நல்ல ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி அப்படி பஞ்சு போல் வரணும். அந்த அளவுக்கு வேக விடுங்க. அப்போ தான் மறுநாள் நம்ம அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்குறேன், இன்னுமே இது கொஞ்சம் வேகணும். அதனால் கூடுதலாக இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து நாம் எடுத்து பார்த்தோன்னா அந்த ஒரு குழைவுத்தன்மை நல்லா தெரியும். மேலும் அந்த மண் சட்டி நல்லா சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். மேலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த குழைவுத்தன்மை மேலும் இன்னும் குழையும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடுறேன். இது மேலே ஒரு ஏடு மாதிரி கட்ட ஆரம்பிக்கும். இது ஆற ஆற ஒரு ஏடு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஏன்னா அது கஞ்சி தண்ணி இல்லைங்களா, அது மேலே ஃபார்ம் ஆகும். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அந்த மேலே போகிற ஆவியெல்லாம் சுத்தமாக அடங்கிடட்டும். நான் ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், எப்படி ஒரு ஏடு கட்டியிருக்கு மேலே. அந்த ஏடு தான் நமக்கு கிடைக்கக்கூடிய முழு சத்தை கொடுக்க போகிறது. அதனால் அதை தூக்கியெல்லாம் வெளியில் போடக்கூடாது. அப்படியே இது போல் ஒரு வெள்ளை துணி வச்சு வேடு கட்டிடுங்க. நாங்கள் வேடு கட்டுறதுன்னு சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்றது தாராளமாக இதில் கமெண்ட்டில் பதியலாம். இந்த வெள்ளை துணி எனக்கு வேடு கட்ட தெரியல அப்படின்றவங்க ஒரு காட்டன் துணி எடுத்து இது மேலே போட்டு அது மேலே ஒரு மூடியை வச்சு மூடி விட்டுருங்க. அப்போ தான் இதோடைய அந்த ஆவி தண்ணி உள்ளப்பட்டு அந்த சாப்பாட்டை வீணாக்காமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு துணி மேலே போட்டு மூடி போடுங்க. இரவு நாம் இதை மூடி போட்டு வச்சாச்சு, மறுநாள் காலையில் தான் இதை சாப்பிட போகிறோம். ஸோ இது ஃபர்மெண்டட் மில்லட் பாரேஜ். அதாவது நம்ம தமிழகத்தில் அரிசி கிடைக்கிற ஊருகள்லாம், அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அரிசியை பழைய சாதமாக வச்சு சாப்பிடுவாங்க, வெள்ளை அரிசியை. அரிசி விளையாத நிறைய மாவட்டங்கள் இருக்குது, அங்கே சோளம் இது போல் சிறுதானியங்கள் விளையும். அவங்க இந்த சிறுதானியங்களை பழைய சாதமாக்கி சாப்பிட்டாங்க. அந்த சிறுதானியங்கள் பழைய சாதம் தான் அம்பலி அப்படின்ற பேர். இன்றைக்கி வெள்ளை அரிசி கூட நிறைய இந்த சர்க்கரை நமக்கு இருக்குதுன்னு நிறைய தவிர்க்கிறோம். அது போல் இருக்கிறதுல இந்த சிறுதானிய அம்பலியை வெயில் காலங்களில் நீங்கள் செய்து சாப்பிடலாம். மறுநாள் காலையில் பாருங்கள், அந்த கஞ்சி எவ்வளோ நல்லா திக்காக ஃபார்ம் ஆகிடுச்சின்னு.
இதை தூக்கி தூரம் போட்டுடணும்லாம் நினைக்காதீங்க. இதுதான் அம்பலி. அதில் தான் அவ்வளோ சத்து இருக்குது. அதனால் இதை சேர்த்து நல்லா அப்படியே கடைஞ்சிருங்க. அது கூடவே நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த அம்பலியை சர்க்கரை இருக்கிறவங்க சாப்பிடலாமா அப்படின்னா தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா இந்த அம்பலி அதிகமான நார்ச்சத்து உடையது. விட்டமின் B12 இருக்குது. அதே போல் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. ஆங்கிலத்தில் கட் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய குடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இந்த அம்பலி. வெயில் காலத்தில் நம்ம உடம்பை சூட்டிலிருந்து தவிர்த்து குளிர்ச்சி ஆகிறதுக்கு நம்ம தினமும் வெள்ளை அரிசி பழைய சாதம் சாப்பிட முடியாது. அதனால் ஒரு சிறுதானியத்தை பயன்படுத்தி நீங்கள் இது போல் அம்பலி செய்து சாப்பிடலாம். ஆனால் சிறந்தது அப்படின்னா திணையும் சாமையும். இது எனக்கு சர்க்கரை இருக்கிறவங்க நானும் அடிக்கடி அம்பலி சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கேழ்வரகில் செய்து சாப்பிட்றது இன்னுமே சிறந்தது. கேழ்வரகை முழு தானியமாக ஊற வச்சுருங்க. 8 மணி நேரம் கழித்து அந்த கேழ்வரகை மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு இதே போல் அம்பலி செய்யுங்க. நான் இன்னொரு பதிவில் கேழ்வரகு அம்பலி கண்டிப்பாக செய்து காட்டுறேன். இப்போ இது நான் மறுநாள் காலையில் எடுத்து இப்போ காலை உணவாக சாப்பிட போகிறோம். நான் தயிர் ஊற்றி வச்சுருக்கிறேன். கட்டி தயிர் சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், தயிர் மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் கட்டியானதுக்கப்புறம். அந்த லேயர் தான் தயிர் புளிக்க காரணமாக இருக்கும். அதனால் அதை எடுத்து நான் இப்போ அம்பலியில் சேர்த்துட்றேன். முதல்ல நம்ம அதை பயன்படுத்திடலாம். ஏன்னா நான் ஒரு 2 நாள் இந்த தயிரை வச்சுருக்கணும் அப்படின்னா அந்த ஏடோடு வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக புளிப்பு எடுத்துரும். அந்த ஏடை நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அந்த தயிர் அவ்வளோ சீக்கிரம் புளிக்காமல் இருக்கும். இது ஒரு சின்ன சீக்ரெட் டிப்ஸு. ஸோ இதை நான் கொஞ்சமாக உரமோர் எடுத்து வச்சுருவேங்க. எப்போவுமே தயிர் ரெடியான உடனேயே. அப்போ நமக்கு ஃப்ரெஷ் உரமோர் டெய்லி இருக்கும். வெயிலுக்கு தினம் மோர் தேவைப்படும் நமக்கு. அதனால் சின்ன சின்ன டிப்ஸ் இந்த வெயில் காலத்துக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி கலந்து நல்ல நீர் மோர் ஆக்கிடுங்க. இந்த நீர் மோரை தான் நாம் இப்போ அம்பலியில் சேர்க்க போகிறோம். மோர் கலந்து தான் சாப்பிடணுமா அப்படின்னா நீங்கள் வெறும் அம்பலியை கூட உப்பு போட்டு ஒரு துவையல் தொட்டு சாப்பிட்றலாம். அதனால் அதுவுமே அதே சத்தை தான் கொடுக்கும். இல்லை சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வயசானவங்களாம் இருக்கிறாங்க, ஒரே மாதிரி ஒரு கஞ்சி மாதிரி குடிச்சிடணும் அப்படின்னா இது போல் மோர் கலந்து உப்பு சேருங்க. உப்பு சேர்த்துட்டு நான் இது கூட கொஞ்சம் பொடிசாக நறுக்கின இஞ்சி, நல்ல கொழுந்து கருவேப்பிலை ஒரு 2 ஸ்பூன் பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப்பு போல் நறுக்கி சேர்த்துருக்குறேன். எங்கள் வீட்டில் என் பையன், என் கணவர் எல்லாருமே இது போல் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, வெங்காயம் எதுவாக இருந்தாலும் சேர்த்து நாங்கள் சாப்பிட்டுடுவோம். அதனால் நான் எப்போவுமே இது போல் பச்சையாக சேர்ப்பேன். இது சேர்த்து சாப்பிட்ற வீடுகளில் கண்டிப்பாக இப்படி சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டு எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தவிர்த்துட்டு நீங்கள் மோர் உப்பு போட்டு நீங்கள் ஒரு துவையல் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ஒரு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா துவையல் அது ரொம்ப சிறந்தது. காலை நேரங்களில் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். நாம் எடுத்த இந்த 1 கப்பு திணைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. நீங்களுமே இந்த திணை அம்பலி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். மேலும் வெயிலுக்கு தகுந்த ஒரு காலை உணவு. உங்களுக்கு இந்த பாரம்பரிய அம்பலி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.